போஜனம் எனக்கு உண்டு அப்படின்னு சொன்னார். அப்போ நீங்கள் அறியாத ஒரு போஜனம் உண்டுன்னு சொன்ன பொழுது இவர்கள் இயேசு கிறிஸ்து இந்த பிரவர்த்தனம் தொடங்கின பொழுதே கூட இருந்து ஆண்டருடைய பிரவர்த்தனங்களை எல்லாம் அறிந்தும் கேட்டும் பிரசங்கம் கேட்டும் இருந்தவர்களுக்கு அதை ஒரு ஆவிக்குரிய இதிலே அவர்களுக்கு அதை எடுக்க வேண்டும் என்று தோன்றவில்லை. அவர்கள் உடனே அதை ஒரு மானுஷிக இதில் இன்னும் நாம் போன பிறகு இவருக்கு யாரோ ஃபுட் கொண்டு கொடுத்தாருங்க, அவர் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இவர்கள் நினைத்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் இப்பொழுது நம்ம நினைக்கிறது என்று சொன்ன பல காரியங்களையும் அந்த ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்திலே நாம் எடுக்காமல் நாம் கேட்கிற வசனங்களை நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால் நம்முடைய ஒரு சுய சிந்தையில் ஒரு மாம்ச பிரகாரமாக எடுக்கிறோம். அப்போது வசனம் சொல்லுகிறது, மாம்சத்துக்குரியவன் மாம்சமானவைகளை சிந்திக்கிறான், ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை பற்றி சிந்திக்கிறான் என்று.